ராம் சார் சொன்னார் நானும் ரவுடிதானில் வந்து கை பிடிச்சாங்கன்னு. ஸோ பக்கத்துல இருந்து நான் தான் பார்த்தேன் அதை. ஸோ என் முன்னாடி தான் அந்த காதல் கதை அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டாக டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் வந்து சும்மாறா அப்படிலாம் இல்லை நிஜமாலேடா அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் நம்ப முடியல, கொஞ்சம் கடுப்பாகவும் இருந்துச்சு. நிஜமாலே நயன்தாரா உன்னை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னா ஆமாண்டா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்லாம் வெடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃப்ரெண்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அப்புறம் நயன்தாரா கிட்ட கேட்டேன், ஏய் நீ விக்கியை லவ் பண்ணுறியா அப்படி கேட்கும்போது ஆமாண்ணே அப்படின்னா அப்படியே அன்றைக்கி பார்த்த லவ் இன்றைக்கும் அவங்க வந்து அப்படி தான் லவ் பண்ணுறாங்க, உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ நயன்தாராக்கு விக்கியை பிடிக்கும், அனிருத்க்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச பிரதீப் ரங்கநாதனுக்கு அவரை பிடிச்சி படம் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். ஆனால் அவருக்கு வேண்டி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளை எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா, நம்ம படம் பிடிக்குமா, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வந்து ஐஃபோன் 12, 10 ஏதோ ஒரு ஃபோன் மினி ஃபோன் வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போனேன். லைஃப் பயங்கரமாக இருக்குடா, உனக்கு சந்தோஷமாக இருக்க, நினச்சா ஒரு ஃபோன் வாங்குறேன், உன் லைஃப் சூப்பராக இருக்குடா அப்படின்றான். நான் வந்து இல்லைடா ஒரு ஃபோன் தான் 36,000 பரவாயில்லடா 36,000 ஃபோனுனால வாங்க முடியுது, லைஃப் பயங்கரமாக இருக்குடா, நம்மளுக்கு தான்டா கரெக்டாகவே இல்லை அப்படின்னா. அப்போ தான் அவன் புதுசாக ஒரு வீடு வாங்கியிருந்தான். வாசலில் ஃபெராரி கார் நிற்குது, நயன்தாராவோட கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து டே அம்பா இதெல்லாம் உனக்கு தெரில, உனக்கு இந்த ஐஃபோன் தெரியுதான்னு